வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2:35 2:40 வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து காமா சோமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருந்தது. நானும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு வந்து அப்படியே மீம்ஸாக போட்டு விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சிக்னல் கொடுத்து கீழே இறங்குச்சு பாருங்க, சும்மா அடி நாயடி பேயடி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மார்க்கெட் மூவ் வந்து கிடச்சிது. கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெயில் காலத்தில் ஒரு கோடை மழை வந்து பெய்யும் இல்லையா, அந்த ரேஞ்சில் வந்து அடித்து துவச்சிருக்கு. கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக தான் வந்து இருக்கும். செல்லிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வந்து செல்லிங் வந்து நடந்திருக்கு. இப்போ அது எதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து செல்லிங் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. பட் இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, MSCI அப்படின்ட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸில் ஒரு ரீபேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. நியூஸ் வந்து கன்ஃபார்ம்டு தான். சில பேர் வந்து டெலிகிராமில் வந்து போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நியூஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது காலையிலே அதை பற்றின ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. நான் பெருசாக நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து கிடையாது. CNBCயில் வந்து அவனுக்கு வந்து போட்டிருந்தானவன் இன்றைக்கி வந்து MSCI வந்து ரீபேலன்சிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க. அது எத்தனை பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்க, இல்லை யாராவது நியூஸ் ரிலேட்டடாக வந்து ஃபாலோ பண்ணுறவங்க அந்த நியூஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எதனால் இன்றைக்கி ஃபால் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ யாருமே வந்து அந்த நியூஸை வந்து பெருசாக வந்து கண்டுக்கலை. எல்லோரும் வந்து மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து என்ன நியூஸ் அப்படின்ட்டே வந்து எல்லாருக்கும் வந்து தேடி இருக்கிறாங்க. சரி, ஓகே, முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ அந்த MSCIயோட ரீபேலன்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு புறம் வந்து இருந்தாலும் இன்றைக்கி செல்லிங் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு செல்லிங். அது எந்த அளவுக்கு செல்லிங் அப்படின்னா, கிட்டத்தட்ட கொரோனா டைமில் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் அடித்தாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு 80% வந்து இன்றைக்கி வந்து அடிச்சுட்ருக்குறாங்க. இன்றைக்கி ஆன செல்லிங் அப்படிங்கிறது வந்து சாதாரண செல்லிங்கே வந்து கிடையாது. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் இருக்குது, அது வரும் நாட்களில் நமக்கு வந்து தெரியறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அல்லது மேபி நமக்கு வந்து மண்டேக்குள்ளே அந்த நியூஸ் வந்து வெளியே வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ரீபேலன்ஸ் பற்றி தான் வந்து நியூஸ் வந்து கிடச்சிட்ருக்குது. ஏன் வந்து மிகப்பெரிய ஒரு செல்லிங் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த டெய்லி கேண்டில் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். இந்த டெய்லி கேண்டலில் இந்த வால்யூம் சைஸ் வந்து பாருங்கள், நான் மவுஸ் ஷேக் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இந்த வால்யூம் கேண்டில் வந்து பாருங்கள், இந்த கேண்டலோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குதுன்னு வந்து பாருங்கள். கிட்டத்தட்ட 2026 2025 எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி ஒரு கேண்டில். மறுபடியும் எங்கே போகுது, 2024லையும் கிடையாது, 23லையும் கிடையாது, 22லையும் கிடையாது. எக்ஸாக்டாக வந்து எங்கே வருது பாருங்கள். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2021 2020 இந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த அளவுக்கு செல்லிங் வந்து எங்கே நடந்திருக்கு, 2020 2021. அது இந்த டைம் என்ன டைம் கேட்டிங்கன்னா, கொரோனா டைம் தான் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் அந்த டைம். ஸோ இந்த சார்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து ஃபால் எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரியும். இந்த அளவுக்கு வந்து செல்லிங் நடக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா வால்யூம் அப்படிங்கிறது வந்து சாதாரண வால்யூமே வந்து கிடையாது. கிட்டத்தட்ட 1.20 பில்லியன் அளவுக்கு வந்து வால்யூம் வந்து செல்லிங் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது சாதாரண செல்லிங் வந்து கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு நமக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு இந்த வால்யூமே வந்து கிடையாது. சாதாரண விஷயமே வந்து கிடையாது. என்னடா அது இவ்வளோ பில்டப் பண்ணுறான் அப்படின்னு நினைக்காதீங்க, உண்மையே தான். ஏன்னா இது வந்து ஒரு பேனிக்கில் நமக்கு வந்து மார்க்கெட் இனிமேல் வந்து எல்லோரும் லாக்டவுன் போகிறாங்க, உலக நாடுகளில் வந்து எங்கேயுமே வந்து எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்காது, எல்லோரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட்டு அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணது வந்து இது. அப்போது வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு வால்யூம் அப்படிங்க வந்து இருந்தது. அதே மாதிரி ஒரு வால்யூம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். அதனால தான் வந்து இது ஒரு சாதாரண செல்லிங் வந்து கிடையாது, ஒரு சாதாரண ஒரு இண்டெக்ஸோட ரீபேலன்சிங் வந்து இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு நியூஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கன்ஃபார்ம். ஆனால் அது என்ன விதமான ஒரு நியூஸ்ன்னு அப்படின்ட்டு தெரியல. மேபி வரும் வாரங்களில் அதோட நியூஸ் வந்து கிடைக்கலாம், அல்லது வந்து இப்போ சாட்டர்டே சண்டேவே அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு நியூஸ் நமக்கு வந்து கிடைக்கும் நம்புகிறேன். ஆனால் அல்லது நமக்கு வந்து தெரியாமல் கூட வந்து ஏதாவது வந்து சீக்ரெட்டாக வந்து நடக்கலாம். ஏன்னா நம்மள மாதிரி ஒரு எண்ட் யூஸர்கிட்ட வந்து இந்த நியூஸ்லாம் வந்து கிடைக்கிறது வந்து அபூர்வம். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இருந்தாலும் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சாதாரண செல்லிங்கே வந்து கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1.20 பில்லியன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் வந்து கிடையாது. சரி, ஓகே. ஸோ நிஃப்டி 50
டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து நல்லா வந்து ஏமாற்றி விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்தது இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல வந்து உடைச்சாங்க. இந்த இடத்துல உடைக்கும் போதே உங்களுக்கு நான் வந்து சொன்னேன், வால்யூம் இல்லாமல் அது போயிட்டுருக்குறாங்க, அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மறுபடியும் வந்து நல்ல ஒரு டவுன் செட் ரேலி, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மேலே வந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, மேலே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ நிஃப்டி 50 நம்மளை வந்து ஒரு 2 டைம் வந்து நம்மளை பயங்கரமாக வந்து ஏமாற்றி விட்டுருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஏற்கனவே நம்ம வந்து சொன்னது தான், மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வால்யூம் சைஸை வந்து கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். நியர்லி ஒரு லாஸ்ட் வீக் முன்னாடி நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு 10 லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 லாட்டாக குறைச்சிக்கிங்க. 5 லாட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2க்கு போங்க. 2 எடுக்கிறீங்கன்னா 1க்கு தான் வந்து வரணும். 1க்கு மேலே வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க 1 லாட் மட்டும் ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து இதுதான். இப்போ சடனாக வந்து மார்க்கெட் வந்து இப்படி போகுது அப்படின்ட்டு நம்மளால் கணிக்கவே முடியாது. ஏன்னா நியூஸ், அதான் மூவ் கிடச்சதுக்கப்புறம் தான் நியூஸே வெளியே வருது. அது வரைக்குமே நமக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இல்லை நீங்களோட அப் டு டேட் நீங்கள் ஒரு நியூஸில் வந்து ஃபிங்கர் டிப்பில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு தெரியலாம். ஏன்னா நான் பெருசாக அந்தளவுக்கு நியூஸ் வந்து பார்க்குறதில்ல. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த கேண்டல்ஸு, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தாவே தெரியுது, நமக்கு வந்து இந்தளவுக்கு மூவ் கிடைக்க போகுது, இது போகாது, இன்றைக்கி தேரும் தேராது. 10 மணிக்கே என்னால் வந்து ஒரு கெஸ் ஒர்க் வந்து பண்ணிட முடியும். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஒரு மூவ் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ட்டு ஒரு கெஸ் ஒர்க் என்னால் வந்து பண்ண முடியும். அதனால் நான் நியூஸ் பக்கம் அதிகமாக வந்து போகிறதில்ல. அப்படி வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா அப்புறம் என்னப்பா அப்படின்ட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு வர்றது, அவ்வளோதான். டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அகெயின் ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிட்டு இருந்தது, அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பெருசாக நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் வந்து இப்படி வேணால் வந்து கொண்டு போகலாம். நிஃப்டி 50யோட ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், 2வது ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல, 3வது ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி 50 இப்படி தான் வந்து பிஹேவ் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களா, செல்லிங் அடிச்சு விட்ருக்குறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு செல்லிங் அடிச்சு விட்ருக்குறாங்க, இந்த இடத்துல செல்லிங் அடிச்சு விட்ருக்குறாங்க. ஹையர் ஹை அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை, ஹையர் லோ அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். ஸோ லாங் போகிறது அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு அந்தளவுக்கு வந்து அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து வீடியோவில் என்னால் வந்து ஃபுல்லாக வந்து சொல்ல முடியாது, டியூ டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்துங்க, அவ்வளோதான். எல்லாமே வந்து இன்டெரக்டாக தான் இருக்கும், நீங்கள் தான் வந்து புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1 டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஒரு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,300 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50யில் ஒரு இம்மீடியட் சப்போர்ட்டாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லெவலை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பை வந்து ஒரு லெவலாக வந்து இருக்கும். அப்போது இது வந்து ஒரு ஜோனாக வந்து கன்வெர்ட் ஆகும். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜோன் மாதிரி வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. 23,300லேருந்து ஒரு 23,100 இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக வந்து கன்வெர்ட் ஆகி வந்து நிற்கிது. ஸோ வரும் வாரங்கள் நமக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 23,100 23,000 நோக்கி நகரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது, பார்த்துக்குங்க. ஏன்னா அகைன் நமக்கு வந்து எப்போல்லாம் இந்த லைனை வந்து கொஞ்சம் மேலே போனாலும் செல்லிங் தான் வந்து ட்ரிகர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ மண்டேவே நமக்கு வந்து அகெயின் ஒரு அப் ட்ரெண்ட் போனாலும் ப்ரைஸ் வந்து அகெயின் இப்படி போயிட்டு இந்த ரேஞ்ச் போயிட்டு மறுபடியும் இப்படி கீழே தான் வந்து இறங்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு வந்து நிலைமை இருக்குது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து இப்போதைய நிலைமைகள் வச்சு தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து லாங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஏன்னா இந்த கேண்டில்ஸே வந்து பாருங்களேன், கேண்டில்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போதும் ஒரு பியரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போதும் அதுக்கு அந்த அக்ரெசிவ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து இருக்குது. புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கேண்டில்ஸாக வந்து பிரிண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் விக்ஸும் வந்து அதிகமாக வந்து பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. இதுவே உங்களுக்கு வந்து இந்த பேரிஷ் கேண்டில்ஸ்லாம் வந்து பிரிண்ட் ஆகும்போது பயங்கர கேண்டில் வந்து கொஞ்சம் பெருசாக விழுது, கேப்ஸ் அதிகமாக வருது, அக்ரெசிவாக விழுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக போக வேண்டிய ஏரியா அப்படிங்கிறது வந்து இன்ட்ராடேயில் நீங்கள் லாங் போனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து போங்க. நிலைமை கொஞ்சம் முன்ன பின்ன தான் வந்து இருக்குது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இம்மீடியட் ஒரு சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிறது வந்து அகெயின் ஒரு 23,300
350 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. ஃபர்தராக வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ நேற்று தான் வந்து இதை பற்றி நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பிரிண்ட் ஆகிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். எந்த பக்கம் வந்து எப்படி திரும்புன்னே சொல்ல முடியாது, ஒரு 50-50 சான்ஸ் தான். ஸோ நிறைய தடவை நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், நிஃப்டி 50 வந்து எப்படி வந்து ட்ரேட் ஆகுது, அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, லாங் வந்து போயிடுறாங்க. ஸோ நான் வந்து அது மாதிரி எனக்கு வந்து அதில் வந்து உடன்பாடே வந்து இருக்கிறதில்ல. ஏன்னா நான் பேக் டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருஷத்துக்கு நான் வந்து பேக் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். இந்த நிஃப்டி 50யில் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகும்போது அது அசெண்டிங் ஆகட்டும் டிசெண்டிங் ஆகட்டும் அது என்னமோ ஆகட்டும், ஆனால் அது வந்து கொடுக்குற அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து நாம் நினைக்கிறத விட வேறையாக வந்து இருக்குது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப என்னோடய வீடியோஸில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள். ஸோ இது வந்து டிப்பிக்கலாக உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி வந்து தெரியும், ஆனால் இது வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நேற்று வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன், என்னோடய பழைய சேனல் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி ஒரு பிரேக் அவுட் ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்காமல் பாஸ் ஆனில் போகும்போது அதை வந்து நம்ம ஒரு பிரேக் அவுட்டாக வந்து கன்சிடரே வந்து பண்ணக்கூடாது அப்படி நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது பாஸ் ஆனில் வந்து போயிடுச்சு, அதாவது ஒரு கேப் அப் மாதிரி வந்து போயிடுச்சு. ஸோ அப்போ இந்த ஏரியா என்ன நடக்குது, உங்களுக்கு வந்து ஒரு வேக்யூம் வந்து கிளியேட் ஆயிரும். ஸோ அந்த வேக்யூம் வந்து ஃபில் வந்து பண்ணுறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் அகெயின் வந்து உள்ளே வந்துருச்சு. சில வேளைகளில் இது வந்து ஆப்போசிட்டாக கூட நடக்கலாம், ஆனால் பெரும்பான்மையான நாட்களில் வந்து இது மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பார்த்துக்குங்க. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் படிக்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி மேலே போனாலும் ப்ரைஸ் என்ன நடக்கும், இப்படி போயிட்டு இப்படி வந்து மறுபடியும் வந்து கீழே இறங்கிடும். அப்படி இல்லையா, இப்படி கீழே இறங்கிருச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து இப்படி வந்து மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நேற்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருந்தது. கரெக்டாக வந்து ஒரு 23,600 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து மேலே வந்து போயிருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று எந்த அளவுக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் பக்கம் கீழே இறங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதே ஒரு 300 பாயிண்ட் வந்து மேலே வந்து ஏறி இருந்தது. ஸோ இதுவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்து இருக்குது. இவ்வளோ நாள் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கி மறுபடியும் வந்து மேலே போயிடும், பெருசாக மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து இருந்திருக்கு. அந்த ரியாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு வந்து நியூஸ் வந்து கிடச்சிருக்குது. ஃபர்தராக மேபி வேறு ஏதாவது ஒரு நியூஸ் நமக்கு வந்து ஹெவியாக வேறு எங்கேயாவது வந்து வரும். ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 hour சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போது இன்றைக்கி க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே தான் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்டே, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்து இருந்தாலும் வரும் நாட்களில் வந்து மார்க்கெட்டு இந்த லோவை கட் பண்ணாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் கட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணலாம், கொஞ்சம் வந்து ஒரு புல் பேக் மாதிரி இப்படி வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது வரும் நாட்களில். பட் இந்த லோவை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து இருக்க போகுது. அதுக்கு வந்து மண்டே நமக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து கிடைக்கும். அப்போ மண்டே நம்ம இந்த க்ளோசிங் ப்ரைஸில் இருக்கு இல்லையா, அந்த ப்ரைஸ்லேருந்து மேலே போக ஆரம்பிச்சது அப்படின்னா புல் பேக் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த லோவை இன்னையோட லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் ஃபர்தராக வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணுவோம். அடுத்தது நிஃப்டி 50யோட 50 minute சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 minute சார்ட்டில் நமக்கு வந்து ஒரு மண்டே ஒரு இம்மீடியட் நமக்கு வந்து பயங்கர ஒரு புல் பேக் வந்து கிடைக்குது அப்படின்னா அதில் குறைந்தபட்சம் ஒரு 23,700 ஒரு 23,800 வரைக்கும் ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான ஒரு டவுன் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து கிடைச்சாகணும். ஸோ அதுதான் வந்து பிஹேவியர். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஃபர்தராக ஒரு டவுன்ஃபால் வரலை, ஒரு புல் பேக் வந்து கிடைக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 23,700 ஒரு 800 வரைக்கும் வந்து மண்டே கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, பை சான்ஸ் நமக்கு வந்து இன்னையோட லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கடுத்த ஒரு லோ எங்கே போகுது அப்படின்னா 23,400 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது.
ஏன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல தான் வந்து இருக்குது, விசிபிள் சப்போர்ட் 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும். அதை விட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 23,300 வந்து இருக்குது. இந்த லெவலுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் லெவல் வந்து நிஃப்டி 50ல் 50 மினிட் சார்ட்டில் வந்து இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து 50 மினிட்ஸ் பேஸ் பண்ணி தான் நாம் வந்து ட்ரேடே வந்து மூவ் ஆகும் இன்ட்ராடேயில். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 2 லெவல்ஸும் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் ஒரு புல் பேக் அப்படி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 23,700 800 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் சினாரியோ இந்த 23,400 300 இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சினாரியோ வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது சினாரியோ பை சான்ஸ் என்ன நடக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் சுத்தமாக ஒன்றுமே மூவ் ஆகாமல் வெறும் இந்த 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்டுக்குள்ளே சும்மா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐ வாஷ் ட்ரேட் மாதிரி வந்து நடக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 23,600 650க்கு மேலேயும் வந்து போகாமல் அல்லது வந்து ஒரு இந்த 23,500க்கு கீழே வந்து வராமல் ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பயங்கரமான ஒரு மூவ் வந்து கிடச்சிருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட் மூவ் வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கவுண்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து கிடைக்கணும். ஸோ அப்படி கிடச்சிது அப்படின்னா மண்டே மார்க்கெட் சுத்தமாக மூவ் ஆகாது. ஸோ இந்த 3 சினாரியோ வந்து மண்டேயில் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 5 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டில் சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். 5 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த 23,650 வந்து உடைக்கணும். அது வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக வந்து 5 மினிட்ஸில் வந்து இருக்குது. ஸோ இப்போ க்ளோசிங்கே பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் தான், 23,600 வந்து ரெசிஸ்டன்ஸ் தான். அதுலேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து பஃபர் வச்சுக்கலாம். அப்போது ஒரு 23,650 அப்படிங்கிறத வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை உடச்சாங்க அப்படின்னா மேபி பயங்கரமான ஒரு புல் பேக் போகும். ஸோ அந்த புல் பேக் கிட்டத்தட்ட முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு 23,800 வரைக்குமே கூட வந்து இருக்கலாம். தேர் இஸ் அ சான்ஸ். அதே மாதிரி டவுன் சைடு வந்து உடைக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த 23,500 இந்த 23,450 இந்த ரேஞ்சை வந்து ஃபஸ்ட்டு வந்து 5 மினிட்ஸில் வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சாதான் டவுன் சைடு மூவ் பற்றி நாம் வந்து யோசிக்க முடியும். அதே மாதிரி அப் ட்ரெண்டில் இந்த 23,650 வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சா தான் 5 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும், இல்லைனா வந்து மூவ் ஆகிறது வந்து கஷ்டம், பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு மூவ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ காலையில் இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11:50 இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது, என்னடா மார்க்கெட் பெருசாக வந்து மூவ் ஆகலை அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிக்னல் வந்து எங்கே கிடச்சிது அப்படின்னா இங்கே 10 மணிக்கு உங்களுக்கு வந்து அந்த சிக்னல் அப்படிங்கிறதும் கிடச்சிருச்சு. ஏன் வந்து 10 மணிக்கே நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓப்பனிங்கில் ஹை லோ அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் ஹை இங்கே இருக்குது, ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஒரு 10 மணி அப்படிங்கிறத நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த 10 மணிக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் கீழே இறங்கி மறுபடியும் ஒரு புல் பேக் மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே போகலை. அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரிஞ்சு போச்சு. சரி ஓகே, இன்றைக்கி ஒரு நெகட்டிவாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃப்ளாட் டு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். ரெண்டாவது அடுத்தது இன்னையோட லோ, ஓப்பனிங் லோ இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட கன்ஃபர்மேஷன் லெவல் இன்னொரு ஸ்டெப் மேலே முன்னாடி போகணும். இது வந்து ஃப்ளாட் டு நெகட்டிவ்னு ஆயிடுச்சு. ஓப்பனிங் லோவையும் இந்த இடத்துல வந்து கட் பண்ணுறாங்களா, இங்கே டோட்டலாக நெகட்டிவ்னு ஆகிப்போச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள், மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி இந்த இடத்துல நல்லா இந்தியோட அந்த 23,800 வந்து உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு புல் பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த புல் பேக்கில் வந்து நடந்தது தான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு. இந்த புல் பேக் வந்துடுச்சு இல்லையா, கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள் 2:35 கேண்டில், 2:40 கேண்டில், அதுக்கப்புறம் 2:45 கேண்டில், தொடர்ந்து 3 கேண்டில் எல்லாமே வந்து சிக்னல் கேண்டில் தான். ஒரு புல் பேக்கு, இது வந்து இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன். எவ்வளவு அற்புதமான ஒரு ரிஜெக்ஷன் பாருங்கள், இந்த இடத்துல வந்து சிக்னல் நமக்கு வந்து கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு மட்டும் வந்து பாருங்கள். இதுதான் வந்து மார்க்கெட்டை வந்து அப்சர்வ் பண்ணுற விதம். ஒரு பிரேக் டவுன், அதுக்கு வந்து ஒரு புல் பேக் போயிட்டு அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எப்படி வந்து ரியாக்ட் மட்டும் ஆயிருக்கும் வந்து பாருங்கள். ஸோ இதை நீங்கள் வந்து பார்க்கணும், புரிஞ்சிக்கணும், இதை வந்து கெஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் வந்து பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமை நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
வச்சு நீங்கள் வந்து பார்க்கணும், பேக் டெஸ்ட் வந்து பண்ணணும். எந்த இடத்துல எப்படி பிரேக் அவுட் ஆச்சு, பிரேக் டவுன் ஆச்சு, எப்படி ரீடெஸ்ட் ஆச்சு, ரிஜெக்ஷன் ஆச்சு, அங்கேருந்து எப்படி ரியாக்ட் ஆச்சு, அதுக்கு வந்து எப்படி நியூஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பேக் டெஸ்ட் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் நிறைய இது மாதிரி மூவ்ஸை வந்து கேட்ச் வந்து பண்ண முடியும். அதுக்கு நிறைய பொறுமை அவசியம். அது இருந்தால் தான் வந்து இது மாதிரி வந்து பேக் டெஸ்ட்டை வந்து பண்ண முடியும். சரி, ஓகே. மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,650 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,450 இருக்கலாம். 23,450 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,300 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 23,650 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,800 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி காலையில் ஃபஸ்ட்டு கேண்டலில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து வந்து மேலே போகிற மாதிரி வந்து போனாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் வந்து செல்லிங் தான் வந்து நடந்து முடிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் வந்து மேலே போகிறாங்க, ரெசிஸ்டன்ஸ் கீழே இறங்குறாங்க, மறுபடியும் மேலே போகிறாங்க, ரெசிஸ்டன்ஸ் கீழே வராங்க. ஸோ இந்த இடத்துல அடித்து விட்டாங்க, ஒரு 1150 அப்படிங்கிற மாதிரி வந்து அடித்து விட்டாங்க, நல்ல ஒரு டவுன் சைட். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், ஒரு 54-50 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு செல்லிங் அடித்து விட்டாங்க. ஸோ நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு செல்லிங். ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 54,500 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 54,000 வந்து இருக்கலாம். 54,000 நமக்கு வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 53,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 54,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,800 மினிமம் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 1245 வரைக்குமே வந்து அப்படியே ஒரு டைப்பாக வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருந்தது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 235-40 நல்ல ஒரு இறக்கம். ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 75,200 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 74,500 இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 74,500 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 74,200 74,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 75,200 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 75,600 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி காலையிலேருந்தே செல்லிங் தான். ஓப்பனிங் கேண்டிலே வந்து சின்ன ஒரு கேப் அப் இருந்தாலும் அதுவே வந்து ஒரு செல்லிங் கேண்டில் தான். நல்லா வந்து இறக்கி விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3வது 4வது கேண்டில்லே வந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் புல் பேக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட்டு நல்ல ஒரு செல்லிங் வந்து போயிருந்தது. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 14,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் ஒரு 14,400 வந்துருக்கலாம். 14,400 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,300 வரைக்கும் வந்து கீழே இறங்கும். ஒரு 14,600 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,700 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.